ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டைம் டேபிள் ரிலேட்டட் நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டைம் டேபிள் வந்து ரிவைஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிருக்கு, ஆனால் இந்த டைம் ஆகுமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் பற்றியும் கேட்டிருந்தீங்க. செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாலிடேஸ் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த டைம் டேபிளில் ஒரு சில சப்ஜெக்ட் கூட மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேப்பர்ஸ் M1, M2, M3 இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ஐடியா வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ வந்து டைம் டேபிள் பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. இது போக வந்து பிஜி ரெகுலேஷன் 2021 டைம் டேபிள் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த டைம் டேபிள் வந்து ரிவைஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி ரிவைஸ் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு கரெக்டான டைமிங்கில் தான் வந்து இந்த டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஒர்க்கிங் டேலேருந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படினால உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இது ரிவைஸ் ஆகாது. ஸோ இது மாதிரி ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. அது எதனால் அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் டேபிள் வந்து ஏதாச்சும் ஒரு சில டேட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்குன்னா அதை தனியாக விடுவாங்க. அது 1-2 சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான், எல்லாமே வராது. இல்லை உங்களுக்கு சைக்ளோனால் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸாம்ஸை போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அதுக்காக உங்களுக்கு எல்லா ஷெடியூலுமே வந்து ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு நாள் எக்ஸாம் நடக்கலாம் அப்படின்னா அதை தூக்கி வேறு ஒரு நாள் எக்ஸாமில் அன்னைக்கு வைப்பாங்க. மித்தபடிக்கு வந்து இதில் டைம் டேபிளில் கொடுத்துருக்க அதே டேட்ஸாக நடக்கும். அதனால் ப்ராப்பரான ஷெடியூல் போட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். பிஜி ரெகுலேஷன் 2021 அப்கமிங்கில் உங்களுக்கு டைம் டேபிள் வந்துடும். ஏன்னா உங்களுக்கு நவம்பர் 19 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம்ஸு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துடும். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேலேருந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து இந்த டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருக்கனால, ஸோ உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே டிசம்பர் 10 அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாடினா உங்களுக்கு நவம்பர் லாஸ்ட் வீக் இல்லை டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வர சான்ஸ் இருக்குது. இல்லை அப்கமிங்கில் வந்தாலும் வரலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது போக உங்களுக்கு M1, M2, M3 இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் பேப்பரில் எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிறலாம் நான் ஃபுல் வீடியோவில் கீழே சொல்லியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.